ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, பிப்ரவரி 27ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது மிக ஒரு அற்புதமான அமாவாசை அப்படின்னே சொல்லலாங்க. இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய இடப்பெயர்ச்சியானது பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய விளைவாக ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, இல்லை கடந்த சில காலங்களாக இவர்களுக்கு பட்ட கஷ்டங்கள், அதாவது பண பிரச்சனைகள், உடல் ரீதியாக அவர்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, அந்த ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறக்கூடுமா, இல்லை மீண்டும் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏதாவது அந்த ஒரு பிரச்சனைகளை தொடரப் போகின்றதா, இல்லை வேறு விதமான ஏதாவது பார்த்திங்கன்னா புதிய ஒரு பிரச்சனைகளானது தோன்றப் போகிறதா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை ரிஷபராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பார்த்து பயனடையுங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க இந்த பெல் ஐக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மாதங்களில் மிகவும் புண்ணியமான மாதமாக கருதப்படக்கூடிய மாசி மாதத்தில் புண்ணிய தீர்த்தங்களில் அமிர்தம் கலப்பதாக சொல்லப்படுது. இதனாலேயே இந்த நாளில் புனித நீராடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் பாவங்களை போக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுதுங்க. இந்த பிப்ரவரி 27ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசை, அதாவது மாசி 15ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசை. இந்த அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்வது சிறப்பு. இந்த அமாவாசை நாளில் விரதங்களை இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் பாவங்களும் நீங்கி சுபகாரிய தடைகளானது நீங்கி வெற்றிகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாசி மாத அமாவாசை எந்த நட்சத்திரத்துடன் சேர்ந்து வருகிறது என்பதை பொறுத்து நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணம், சீராத்தம், புனித நீராடல், முன்னோர்களினுடைய வழிபாடு, தான தர்மங்கள் ஆகியவற்றிற்கான பலன்களானது மாறுபடுங்க. பொதுவாக மாசி மாத அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் நம்மளுடைய முன்னோர்கள் மனம் திருப்தி அடைந்து நமக்கு ஆசிகள் வழங்குவதுடன் அவர்கள் செய்த பாவங்களானது நீங்கி முக்திகளும் கிடைக்கும். இந்த அமாவாசையானது அவிட்டம் நட்சத்திரத்துடன் பார்த்தீங்கன்னா இணைந்து வரக்கூடியதாக காணப்படுது. ஸோ அதனால் தர்ப்பணம் கொடுப்பது பித்ருக்களுக்கு அளவற்ற மன மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இந்த நாளில் அன்னம், தண்ணீர் ஆகியவற்றை தானம் செய்வதனால 16,000 ஆண்டுகள் பித்ருக்களை சீராத்தம் செய்த திருப்தி செய்த பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இந்த ஒரு சிவராத்திரி கொண்டாட்டத்தின் முடிவாக மாசி மாத அமாவாசையானது பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. சிவ வழிபாடு செய்து சிவனினுடைய அருளை பெற்ற கையோடே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களினுடைய ஆசையையும் பெற்றால் பித்ரு தோஷங்களில் இருந்து விடுபட முடியுங்க. இந்த அமாவாசை நாளில் சிவபெருமானுக்கு பால், தயிர், தேன் ஆகியவற்றினால் அபிஷேகங்கள் செய்வது நல்லது. அதோடு கருப்பு எல்லை நெய்வேத்தியமாக படைத்து அவரது அருளை பெற வேண்டும். இந்த வழிபாடு இறைவனுடன் ஆன்மீக இணைப்பை வலுப்படுத்தி வாழ்க்கையில சமநிலையும் நலத்தையும் ஏற்படுத்தும். அமாவாசை சனி பகவானுக்கு பிரத்யோகமான நாளாக பார்த்தீங்கன்னா கருதப்படுகிறது. அந்த நாளில் அவரை மலர், கருப்பு எல், கடுகு எண்ணெய், கருப்பு துணி ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். மேலுமே சனி பகவான் கோயிலுக்கு சென்று அவருடைய அருளை பெற வேண்டும். இது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எதிர்பாராத தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி முன்னேற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயத்தை ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் செய்துக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய கடமைகளை செய்துக்கோங்க. அமாவாசையின் போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களினுடைய சேர்க்கையினால ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய முயற்சிகளால், சிந்தனைகளால் வெற்றி வாய்ப்புகளானது உயரும் அப்படின்னு சொல்லலாங்க. சாதனையும் நீங்கள் படைப்பீர்கள். உங்களுடைய கடின உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலுமே குறிப்பிடத்தக்க சாதனைகளில் பார்த்தீங்கன்னா வெற்றியும் அடைவீர்கள். நிதிநிலைகள் ரீதியாக திட்டமிடலானது உங்களுக்கு ரொம்ப அவசியம் தேவை. அதனால் வருமானங்களும் உயரும். உங்களுடைய ஒழுக்கங்கள் மற்றும் நேர்மறையான அணுகுமுறை காரணமாக வாழ்க்கை துணையுடன் இணக்கத்தை பேணுவதிலும் பணியிடத்தில் பிறருடன் இணக்கமான சூழலும் அவர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும். வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்களானது அமையுங்க. நிலவில் உள்ள வேலைகள் எளிதாகவே முடிக்க முடியும். காலகட்டங்கள் முழுவதுமே எல்லா விஷயங்களையும் சரியாக பிளான் செய்து செய்வீர்கள்.
நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு முதலில் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். பிறகு வேலையில் கவனத்தை செலுத்தலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை தொழில் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக நடந்தாலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு கொஞ்சம் வாய்ப்புகளானது இருக்கிறது. வேலை வியாபாரம் இவைகளோடு சேர்ந்து உங்களுடைய உடல் நலனில் கட்டாயம் அக்கறையை காட்ட வேண்டும். ஆரோக்கியமான உணவை மட்டும் சாப்பிட வேண்டும். வெளியிடங்களில் உணவு சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளணும். குறிப்பாக வயது முதிர்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக பார்த்திங்கன்னா இருக்கணுங்க. மாணவர்கள் நேரத்தை வீணாக செலவழிக்க கூடாது. தேவையற்ற நபர்களோடு பார்த்திங்கன்னா சேர்ந்து வெளியிடங்களில் சுற்ற வேண்டாம். தினமுமே சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாட்டை செய்யலாம். முடியாதவர்கள் திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு சென்று வழிபாட்டையும் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளவும். இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நல்லதாக பேசினாலுமே எதிரில் உள்ளவர்கள் அதை தவறான கண்ணோட்டத்துடனே பார்த்திங்கன்னா பார்ப்பார்கள். மற்றவர்களினுடைய செயல்களால் மன அமைதிகள் கெடவும் வாய்ப்புகளானது உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பாக அலைச்சலானது உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலுமே இருந்த தாமதங்கள் இப்பொழுது நீங்குங்க. பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பொருட்கள் விற்பனையாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சொல்லியபடி நடப்பது நன்மையை கொடுக்கும். சிலர் புதிய வேலைக்கு நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அது கிடைப்பது உங்களுக்கு தாமதமாகலாங்க. குடும்பத்தில் மனைவி குழந்தைகளுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட்டு நீங்கும். உறவினர்கள் நண்பர்கள் உதவ முன்வந்தாலுமே உதவிகளானது உங்களுக்கு தாமதமாகவே கிடைக்கும். சகோதரர்களால் மன வருத்தங்கள் உண்டாகும்படியான சம்பவங்களானது நேரலாம். கவனங்கள் தேவை. பெண்களுக்கு எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை ஆராய்ந்து பார்த்த பின் அதில் ஈடுபடுவது நல்லது அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவானது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கவன தடுமாற்றங்கள் இல்லாமல் பாடங்களை படிப்பது நன்மையை தரும். சக மாணவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளிலும் நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகளும் வந்து சேரும். புது தெம்புடன் பணியாற்றுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொன்னான காலகட்டங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். நற்செயல்கள் செய்து அவருடைய பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசு வேலைகள் செய்யும்போது கவனங்கள் தேவை. இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளிடம் கவனமாக எதையுமே எடுத்து சொல்வது நல்லதுங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகளானது பார்த்திங்கன்னா விலகுங்க. பணவரவானது திருப்தியை கொடுக்கும். மனக்குழப்பங்களானது உங்களுக்கு நீங்கலாம். அதேபோல் காரியங்களையும் நீங்கள் இப்பொழுது சாதிப்பீர்கள். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலைகளானது குறையலாங்க. சக மாணவர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர். மேலுமே உங்களுக்கு பணவரவானது திருப்தி தருவதாகவே இருக்கும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது உங்களுக்கு பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மைகளானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையானது உண்டாகும். சகோதரர்களுடைய வகையில் உதவிகளும் பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. உறவினர்களால் நன்மைகளானது ஏற்படும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாகவே பார்த்திங்கன்னா நிறைவேறுங்க. தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்களானது அனுகூலமாகவே முடியும். பெண்களால் நன்மைகளும் உண்டாகுங்க. அரசாங்க காரியங்களானது அனுகூலமாகவே இப்பொழுது முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணங்களானது இப்பொழுது கூடி வரலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடாகுங்க. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீர். வெளியூர் பயணங்களின் போது உங்களுடைய கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். அலுவலகத்தில் உற்சாகமாகவே நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகளானது நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வுகளும் ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது உண்டு. சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கானது அதிகரித்து காணப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகமாகவே பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இது அமையுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளானது மற்றவர்களால் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவியாகவே இருப்பார்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்களும் ஏற்படும். மேலும் பரிகாரமாக பார்த்திங்கன்னா சிவ வழிபாடை செய்வதோடு வெள்ளிக்கிழமை என்று துர்க்கை அம்மனுக்கு பார்த்திங்கன்னா விளக்கேற்றி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ள வேண்டும்.
இந்த மாதிரி தொடர்ந்து செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.